ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்கியூல வந்து ஒரு செல் ட்ரேட் எடுத்திருந்தோம். அந்த ட்ரேட எப்படி நான் எடுத்தேன், எதனால செல் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்றத சொல்றேன். ஸோ வந்து பிரைஸ் வந்து எப்பவும் சொல்ற மாரி பிரைஸ் இந்த வீக்லி இந்த ரேஞ்சுக்குள்ள தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 1 மாசமா அந்த ரேஞ்சுக்குள்ள தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. அந்த ரேஞ்ச் லோவ வந்து இஎஸ் இன்னைக்கு எடுத்துருந்துச்சு. இந்த ரேஞ்ச் லோவ இஎஸ் எடுத்துருச்சு. நீ ரேஞ்சு தானே ட்ரேட் பண்ணுவ. ரேஞ்ச் ஹை எடுத்தோ, லோ எடுத்து எஸ்எம்டி குடுத்தா நீ பை, செல் தானே பார்ப்ப. அப்ப ரேஞ்ச் லோ எடுத்துட்டு பிரைஸ் திருப்புச்சு அப்படின்னா, நீ பை தானே எடுத்திருக்கணும். ஏன் செல் எடுத்த? வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் த ட்ரேட் அப்படின்னு சொல்லி அ பார்த்துருப்பீங்க. ஸோ நமக்கு வீக்லியோட இன்டர்மீடியேட் டைம் ஃப்ரேம் வந்து H4ன்றது நல்லாவே தெரியும். ஸோ வீக்லியோட லோவை எடுத்துட்டு உங்களுக்கு H4 பிரைஸ் திரும்பி வச்சிருந்தான்னா, இந்த லோவை எடுத்து எஸ்எம்டி பண்ணிட்டு இந்த ஹைக்கு மேலே வச்சிருந்தானா, சிஎஸ்டி வச்சிருந்தானா, நம்ம ஃபர்தராக வந்து நம்ம பை பார்த்துருக்கலாம். ஆனால் ப்ரைஸு இங்கே வைக்கிறதுக்கு இந்த கேண்டில் தான் வந்து பிடிஏ கிரியேஷனில் இருந்துச்சு. ஒரு நம்ம இந்த கிரியேட் ஆகிற கேண்டிலில் வந்து ட்ரேட் பார்க்குறோம் அப்படின்றப்ப அது வைக்குமா வைக்காதான்றது நமக்கு தெரியாது. வச்சுருந்தா நம்ம பையில் இருந்திருப்போம். ப்ரைஸ் வைக்காதனால அது ஒரு இன்டிசிஷன் கேண்டில் இருக்குது. இன்னும் டிசிஷன் எடுக்கல. அது வந்து சிஎஸ்டி வைக்க போதா, ஆர்டர் பிளாக்காக ப்ரீவியஸ் கேண்டில் வந்து மேலே க்ளோஸ் வச்சு ஆர்டர் பிளாக்காக கன்வெர்ட் பண்ண போதான்றது தெரியாத ஒரு கேண்டில் ட்ரேட் எடுக்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க, நான் இன்றைக்கி என்ன பண்ணேன், ப்ரைஸ் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றத ஃபர்தராக பார்ப்போம். ஸோ வீக்லிக்கு H4 திருப்பணும், ஓகே. ஆனால் ப்ரைஸ் வந்து டெய்லி ப்ரீவியஸ் டேவோட லோவையும் எடுத்திருக்கு. அதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ண ஒரு வீக்லி லோவையும் எடுத்திருக்கு, இங்கே எடுத்திருக்கு. ஸோ அப்போ வந்து 1 ஹவராக திருப்பி வச்சாலே பை பார்த்துருக்கலாமே. இது வந்து ப்ரீவியஸ் அது ஒரு வீக்கோட லோ ப்ளஸ் நேத்தோட டெய்லியோட லோவையும் எடுத்திருக்கு. எடுத்துட்டு 1 ஹவராக ப்ரைஸ் வந்து திரும்பி இருக்குது. இங்கே நீட்டாக சூப்பராக திரும்பி இருக்கான். ஏவி ரெக்கவரி தானே இது. அப்போ நீங்கள் இங்கேருந்து பை பார்த்துருக்கலாமே. ஏன் இங்கேருந்து செல் எடுத்த? என்ன ரீசன் இதுக்கு பின்னாடி? அப்போ வந்து இது இது இந்த இது எதை வச்சு நீ இந்த செல்லை எடுத்த அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் வந்து இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு நான் பார்த்தது வந்து பை தான் பார்த்தேன். நான் H4 வந்து பிடிஏ கிரியேட் ஆகணும்னு நினச்சிட்டு நான் பை பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் வந்து எனக்கு பை ஆகுமா இல்லை 9:30 வந்து திரும்பி செல் ஆகிட்டு மேனிப்புலேட் பண்ணிட்டு மேலே போவானான்றது தெரியாது. நம்ம திரும்பவும் சொல்கிறேன், நம்ம வந்து பிடிஏ கிரியேஷன் ஆகிற இடத்துல தான் ட்ரேட் எடுத்திருக்கோம். அப்படின்றப்ப இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் என்ன வேணால் பண்ணலாம். ஒன்று பையும் ஆகிருக்கலாம், இல்லை அங்கேருந்து இந்த லோவையும் வந்து திரும்பி அந்த வீக்லி லோவையும் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஆனால் ப்ரைஸ் நான் இந்த இடத்துல வந்து வரப்போ ட்ரேடை க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இந்த லோ தான் டார்கெட் பண்ணேன். எனக்கு இந்த லோவுக்கு போகுமா போகாதான்னு தெரியாது. சும்மா அங்கே நான் வச்சுருந்தேன். ஆனால் ப்ரைஸ் இங்கே வரப்போ நான் அந்த இடத்துல வந்து ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா ஸ்ட்ராங்காக நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு H4 திருப்பி இருக்குது, இங்கேருந்து திருப்பி இருந்துச்சு. ஆனால் H4 ட்ரேட் எடுத்து மேலே ஹையில் ஹோல்டு பண்ணுறது வேறு. ப்ரைஸ் வந்து கிரியேட் ஆகிட்டுருக்கிற இடத்துல நம்ம எடுக்கிறப்ப கரெக்டாக இந்த லோவை தான் டார்கெட் பண்ணிட்டு வரணும். ஏன்னா ப்ரைஸ் அங்கேருந்து அக்ரெசிவாக திரும்புறதுக்கான சான்சஸும் இருக்குது. ப்ரைஸ் அதே தான் இங்கே பண்ணியிருக்கு. சரி, ஓகே. இப்போ ப்ரீவியஸ் டே ஹையை எடுத்துருச்சு, ப்ரீவியஸ் டே லோவை எடுத்திருக்கு. இங்கே ஒரு வீக்லியோட லோ, அதுவும் ஒரு டெய்லியாக பார்த்தீங்கன்னா அது ஒரு டெய்லி தான். அந்த டெய்லியோட இதை எடுத்துகிட்டு 1 ஹவராக ப்ரைஸ் திரும்பி இருக்குது. இங்கே சிஎஸ்டி ஏன் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா சொல்ல முடியாது. எதனால் வேணால் ஃபெயில் ஆகிருக்கலாம். ஒரு சிஎஸ்டி ப்ரைஸை ஹோல்டு பண்ணுமா பண்ணாதான்றது தெரியாது. இந்த இடத்துல வந்து நீங்கள் பை பார்த்துருக்கலாம். வேலிடான பை 1 மினிட்ல கூட நீங்கள் எடுத்துருக்கலாம். நான் நிறைய தடவை அந்த ட்ரேட் எடுத்திருக்கேன். இதுக்கான நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். நான் இந்த இடத்துல ஏன் 1 மினிட்டாக ட்ரேட் எடுத்தேன், ஏன் வந்து 4 ஹவராக வந்து நான் 5 மினிட்டாக எடுக்கலை அப்படின்றதுக்கான இதை வந்து சொல்லியிருப்பேன். அது முடிஞ்சால் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி இதில் அதே தான் இதுலேயும் நடந்திருக்கு. இங்கேருந்து பை எடுத்துருக்கலாம். ட்ரேடாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பை வந்து சூப்பரான பை. ஆனால் நான் எடுத்தது வந்து செல் ட்ரேடு. அது வந்து ரொம்ப கன்சால்டேட் ஆகிட்டு தான் ப்ரைஸ் எனக்கு வந்து அந்த செல் ஆச்சு. ஓகே, என்ன பார்த்த, எப்படி எடுத்த, எனக்கு முதல் அதை வந்து கிளியராக சொல்லு. ஏன் இங்கேருந்து செல் எடுத்த அப்படின்னு. சரி, ஓகே. நான் ஃபஸ்ட்டு வந்து H4 போய்க்கிறேன். ஏன்னா நம்ம ட்ரேட் பண்ணுறது வந்து 9 மணி 8 மணி 9 மணி PO3 தான் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். 10 மணி PO3 அந்த 3 PO3 தான் ட்ரேட் பண்ணுறோம். அதுக்கு வந்து H4 என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஃபர்தராக அந்த கேண்டில் டெலிவரி பண்ணுமா இல்லை ரீட்ரேஸ் இது வேறு ஏதாவது பண்ண போதான்றது தெரியும். ஏதாவது பிடி ரெகுலர் செல் ஆகுதா அப்படின்றது தெரியும். ஓகே, எனக்கு வந்து ப்ரீவியஸ் டே லோவை எடுத்துட்டோம், H4 லோவும் எடுத்துட்டோம். 1 ஹவருக்கு திரும்பி வந்து ப்ரைஸ் வந்து க்ளோஸ் வச்சிருச்சு. இங்கே 1 ஹவராக வந்து ப்ரைஸ் வந்து மேலே ஏற்றி க்ளோஸ் வச்சிருச்சு. க்ளோஸ் வச்சுட்டு இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து லோ வந்துட்டு மேலே போகணும். நான் ஃபர்தராக H4 வந்து சிஎஸ்டி வைக்கணுன்றனால பார்த்தனால இந்த இடத்துல நான் பை பார்த்துட்டு இருந்தேன். 15 மினிட்டாக நான் வந்து இங்கே பை பார்த்தேன். எனக்கு ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஹை பிரிண்ட் ஆனதும் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்துச்சு. இந்த இடத்துல ஒரு விஷயத்த நான் இங்கே சொல்கிறேன். இப்போ இங்கே 1 ஹவர் வந்து எஃபிஜி இருக்குது. இந்த 1 ஹவர் எஃபிஜி இருக்குது.
இங்கே 1 ஹவர் எஸ்எம்டி கிடையாது. ஆனால் 15 மினிட் எஸ்எம்டி இருக்குது. இப்போ இந்த இடத்துல இந்த எஸ்எம்டியை வந்து வேலிடேட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? இது எஸ்எம்டி அப்படின்னா ப்ரைஸ் ஏன் இந்த ஹையை எடுத்துச்சு, இது எஸ்எம்டி தானே அப்படின்னா, இங்கே தான் ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து இந்த 1 ஹவருக்குள்ளே நடக்கிற எஸ்எம்டி. அதாவது 7 மணி, 7:15, 7:30, 7:45 இது எல்லாமே வந்து 1 ஹவராக பார்த்தீங்கன்னா ஒரே கேண்டில் தான். அப்போ ஹையர் டைம் ஃப்ரேமாக இங்கே எஸ்எம்டி கிடையாது. ஸோ இதனால தான் ப்ரைஸ் எல்லாச்சு அப்படின்றதுக்கான ரீசன் இல்லை. எங்கே எஸ்எம்டி பார்க்கணும், எங்கே எஸ்எம்டி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய இடத்துல சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு இடம் தான் இது. இந்த இடத்துல நீங்கள் எஸ்எம்டி வந்து பார்த்து இதை வந்து நீங்கள் செல்லுக்கான சிக்னேச்சர்னு சொல்லிட்டு இங்கேருந்து செல் போயிருந்தாலும் இந்த ஹை வந்து வேலிடேட் ஏன் இந்த ஹையை எடுத்துச்சுன்றதுக்கான ரீசன் வந்து இதுதான். ப்ரைஸ் அந்த ஹையை எடுத்துட்டு ப்ரைஸ் அங்கேருந்து செல்லாச்சு. அது எப்படின்றது அடுத்து நான் ஃபர்தராக சொல்கிறேன். ஏன் நான் செல் பார்த்தேன், இந்த எஸ்எம்டியை நான் ஏன் வேலிடேட் பண்ணேன், இந்த எஸ்எம்டி ஏன் வேலிடேட் பண்ணேன், இந்த எஸ்எம்டி ஏன் வேலிடேட் பண்ணலை, ஃபர்தராக பை பார்த்தேன் அப்படின்றது. நான் வந்து பண்ணுறது வந்து நான் வந்து 8 மணிக்கு ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து இந்த இடத்துல பை கொடுத்துருக்கு. ப்ரைஸ் வந்து புல்லிஷாக க்ளோஸ் வச்சுருக்கு. 15 மினிட்டுக்குள்ளே வந்து இங்கே ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு எஃபிஜி இருந்துச்சு. எனக்கு 8 மணி ஓப்பன் ஆச்சு. ப்ரீவியஸ் கேண்டில் ஹை எடுக்கலை, டைரெக்டாக வந்து அந்த லோக்குள்ளே வந்தான். 1 மினிட்டாக திருப்பினானான்னு பார்த்தேன். இங்கே வந்துட்டு இது திருப்பினது வந்து சரியில்லாமல் திருப்பினா. ஸோ ஓகே வெயிட் பண்ணிவிட்டு இந்த கேண்டில் ஆர்டர் பிளாக்கை கன்வெர்ட் ஆச்சு. ஆர்டர் பிளாக்குள்ளே வந்துட்டு இங்கே க்ளோஸ் வச்சுச்சு. ப்ரைஸு க்ளோஸ் வச்சு இங்கே என்ட்ரி எடுத்துகிட்டு நான் இந்த லோவில் எஸ்எல்லை செட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 3 மினிட்டாக ப்ரைஸ் என்ன பண்ணுது, க்ளோஸ் வைக்குதா, கன்ஃபர்மேஷன் கொடுக்குதா அப்படின்னு. ஸோ எனக்கு 3 மினிட்டாகவும் ஒரு ப்ரைஸ் கன்ஃபர்மேஷன் வந்து வேலிடாக வந்து ஒரு ஸ்ட்ராங்காக 8:15 வந்து 3 மினிட்டாக வந்து க்ளோஸ் வச்சுச்சு. அந்த கேண்டில் ஓபியில் டேப் பண்ணி 15 செகண்ட்ஸில் க்ளோஸ் வச்சோடனே இன்னொரு என்ட்ரி எடுத்துகிட்டு இந்த என்ட்ரி எடுத்த 15 செகண்ட்ஸ் காட்ட முடியாது. இந்த 15 செகண்ட்ஸில் என்ட்ரி எடுத்த லோவில் நான் எஸ்எல்லை வந்து மாற்றிட்டேன். அடுத்த கேண்டில் வந்து எனக்கு எஸ்எல் அடிச்சிருச்சு. ஓகே, அப்போ ப்ரைஸ் என்ன பண்ண போகுதுன்னு எனக்கு இந்த இடத்துல தெரியலை. நான் இன்னும் இந்த இடத்துல பை தான் பார்த்தேன், இந்த ஹையை எடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா நமக்கு தெரியும் ஒரு 1 ஹவர் PO3 15 மினிட்டுக்குள்ளே நடந்திருக்கு. இது நாள் வரைக்கும் இப்படி நடந்திருக்கு. நம்ம அப்படி தான் ட்ரேட் எடுக்கிறோம், ஏகேவா மாடலாக ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்றனால இந்த ட்ரேடை நான் அப்படி தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு ட்ரேடு எஸ்எல் அடிச்சிச்சு. எஸ்எல்னால் அது வந்து கரெக்டாக அந்த 3 மினிட்டாக நான் இன்னொரு பொசிஷன் ஆட் பண்ணாமல் இருந்தேன்னா அதை எடுத்துருந்துருப்பேன். அது இது பண்ணிட்டேன். அதனால் இந்த இடத்துல ஒரு எஸ்எல். ரெண்டாவதாக வந்து 15 மினிட் இந்த 8 மணி கேண்டில் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துலேருந்து ஒரு பெரிய ரிஜெக்ஷன் கொடுத்தான். ஒரு நல்ல ஒரு ரிஜெக்ஷன். இது தேவையில்லாத ட்ரேடு தான் நான் நினைக்கிறேன் இப்போதைக்கு யோசிச்சு பார்த்தா. எங்கே எடுத்தேன்? ஓகே, திரும்பி வந்து இங்கேயே நமக்கு ஒரு தடவை கொடுத்துட்டான். ரெண்டாவதாக திரும்பி இங்கே வந்து கொடுத்தான்னு இந்த இடத்துல எடுத்து இந்த லோலே இந்த பாடி கீழே சில செட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்தானா இது மாதிரி வந்துட்டு போகணுன்னு. ரெண்டாவது கேண்டில் இங்கே ஒரு அடி அடிச்சிச்சு. திரும்பி இந்த இடத்துல எஸ்எம்டி ஹோல்டு பண்ணி திரும்பி சிஎஸ்டி வச்சோன்னா இந்த கேண்டில் ஒரு என்ட்ரி 2 இது போட்டிருந்தேன். திரும்பி ஒரு போர்டு போட்டாங்க. சரி ரைட்டு, இன்றைக்கி வந்து ஏதோ செய்ய காத்திருக்காங்க, இப்போ ப்ரைஸ் செல் ஆகணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு அப்புறம் 9 மணி PO3 இது இந்த ட்ரேட் எடுத்ததுக்கான ரீசன் நான் சொல்லிட்டேன். இப்போ 9 மணி PO3 இப்போ நமக்கு ப்ரைஸ் வந்து பை ஆகணும்னா இது ஆர்டர் ஃப்ளோ ரெஸ்பெக்ட் பண்ணி பை ஆகிருக்கணும். ஆனால் ப்ரைஸ் வந்து பை ஆகலை. அப்போ செல் தான் ஆக போகுது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்போ நான் செல் பார்க்க ஆரம்பிச்சிடும் அப்படின்ட்டு இங்கேருந்து நான் செல் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கேருந்து செல் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கே ப்ரைஸ் என்ன பண்ணுச்சுன்னா 9 மணி ஓப்பன் ஆனது. இந்த கேண்டில் 9 மணி கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு இந்த எஃபிஜிக்கில் வந்து க்ளோஸ் வச்சான். க்ளோஸ் வச்ச உடனே 1 மினிட்டாக க்ளோஸ் வச்சுச்சு. க்ளோஸ் வச்ச உடனே என்ட்ரி எடுத்திருந்தேன், செல் எடுத்திருந்தேன். இந்த இடத்துல எக்ஸிக்யூஷன்ஸ் ஸோ இது நமக்கு இதுதான் 9 மணி கேண்டில் 9 சாரி ஒரே நிமிஷம். இதுதான் 9 மணி கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பிடிஆரை டேப் பண்ணலை. இந்த கேண்டில் தான் டேப் பண்ணுது, கீழே க்ளோஸ் வைக்கல. இது ஹை எடுக்குது. அப்புறம் ப்ரைஸ் திரும்பி போயிட்டு இந்த இடத்துல இது பண்ணிவிட்டு இங்கே க்ளோஸ் வச்சுச்சு. வச்ச உடனே இந்த கேண்டில் என்ட்ரி எடுத்துகிட்டு நான் ஃபர்தராக இந்த இடத்துல இந்த லோவை தான் டார்கெட் பண்ணியிருந்தேன். ஏன்னா ப்ரைஸ் வந்து கீழே அந்த லோவை எடுக்கணும் அப்படின்றது, ஏன்னா ப்ரைஸ் புஷ் பண்ணலை, அதனால் கீழே அந்த லோவை எடுக்கணும்னு சொல்லி வச்சுருந்தேன். ப்ரைஸ் இங்கே எஸ்எல் அடிச்சிச்சு. அவ்வளோதான், ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் இதுக்கு மேலே அந்த ட்ரேடும் நான் பார்க்கல அப்படின்னு ட்ரேடை க்ளோஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டேன். இப்போ ப்ரைஸ் எனக்கு ஃபர்தராக என்ன பண்ண போகுதுன்றது தெரியாது. ஒன்று இந்த லோவை எடுத்துகிட்டு 9:30 இந்த லோவை எடுத்துகிட்டு
நமக்கு போகலாம். அப்படி இல்லை இந்த ஹையை எடுத்துகிட்டு இந்த லோவை எடுத்துகிட்டும் போகலாம். நமக்கு தெரியாது. ஏன்னா 10 மணிக்கு 6 மணி கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் 10 மணி கேண்டில் ட்ரேட் எடுக்கலான்ற பிளான் தான் என்னோடய பிளானாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து இந்த இடத்துல வந்து இதோட முடிச்சிட்டேன். 9:30 ஓப்பன் ஆச்சு, ட்ரேடுக்கு இருக்கா முறுக்கான்னு ஆச்சு. அப்படி ஆகுறப்ப எனக்கு என்ன பண்ணுச்சு 1 ஹவராக 9:30 ஓப்பன் ஆகிட்டு இந்த 7 மணிக்கு அதாவது H4 கிரியேட் ஆன ஒரு ஹையை எடுத்துச்சு. அந்த ஹையை ES வந்து எடுக்கலை. 9 மணி கேண்டில் வந்து இந்த ஹையை எடுக்கலை. H4 கிரியேட் ஆன இதை எடுத்துச்சு, இந்த ஹையை எடுக்கலை. நல்லா இது வந்து அதுக்கப்புறம் நடந்த செல்லில் தான் இந்த லோ எடுத்துச்சு. இந்த ஹையை எடுக்கலை. எடுக்காமல் 1 மினிட்டாக ப்ரைஸ் வந்து திரும்ப ட்ரை பண்ணுச்சு. இந்த இடத்துல 1 மினிட்டாக இந்த கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சுருக்கணும், வைக்கலை, க்ரியேட் ஆகலை. அதனால் இந்த எஃபிஜி இன்வெஸ்ட் பண்ணுச்சுன்னு சொல்லி 10% எஃபிஜின்னு போட்டிருந்தீங்கன்னா போடுதான். இந்த எஃபிஜிக்குள்ளே வந்து ப்ரைஸ் க்ளோஸ் இந்த கேண்டில் கீழே க்ளோஸ் வைக்கலை. திரும்ப இந்த ஹையை எடுத்துட்டு ப்ரைஸ் வந்து ஸ்ட்ராங்காக வந்து க்ளோஸ் வந்து வச்சான். இதுவுமே வந்து ப்ராப்பராக இங்கே தான் வந்து க்ளோஸ் வச்சுச்சுன்னு வச்சுக்கோங்க. சிஎஸ்டி இந்த இதில் இது கீழே க்ளோஸ் வச்சுச்சு. இந்த கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சாலும் எடுத்துடலாம். ஏன்னா நமக்கு தான் ஃபஸ்ட்டு ஹையை எடுத்த கேண்டில். ஹையை எடுத்துகிட்டு ப்ரைஸ் இங்கே க்ளோஸ் வச்சுச்சு. இங்கே எடுக்கலாம். எனக்கு வெயிட் பண்ணி ப்ரைஸ் வந்து இன்னும் கிளியராக செல் ஆகுதா இல்லையா. ஏன்னா நமக்கு வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பை தான், மேலே போகணும் அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். 4 ஹவராக வந்து மேலே க்ளோஸ் வச்சானா பை பார்ப்போம் 10 மணிக்கு அப்படின்னு. அது க்ளோஸ் வைக்காமல் நான் வெயிட் பண்ணேன், ப்ரைஸ் என்ன பண்ணுது பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல குத்தாமல் வெயிட் பண்ணி 3 மினிட்டாக என்ன பண்ணுதுன்றதை பார்த்தேன். 3 மினிட்டாக என்ன பண்ணுச்சுன்னா ப்ரைஸு இந்த கேண்டிலுக்கு கீழே ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சான். 5 மினிட்டாக க்ளோஸ் வைக்கல, 5 மினிட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 3 மினிட்டாக வந்து ஸ்ட்ராங்காக அந்த கேண்டில் வந்து இது கீழே க்ளோஸ் வச்சுச்சு. க்ளோஸ் வச்சோடனே நான் வெயிட் பண்ணி இந்த ஓபிக்குள்ளே போயிட்டு ரியாக்ட் பண்ணுறானா 15 செகண்ட்ஸ்லாம் பார்த்து, இந்த ஓபிக்குள்ளே போய் 15 செகண்ட்ஸாக சிஎஸ்டி வச்ச உடனே நான் அங்கே என்ட்ரி எடுத்துகிட்டு நான் இந்த லோவை தான் டார்கெட் பண்ணேன். ஏன் அந்த லோவை டார்கெட் பண்ணேன்? இப்போ நான் 1 ஹவராக என்ட்ரி அதாவது இந்த கேண்டிலோட ஹையை எடுத்துருந்துச்சுன்னா நான் இந்த கேண்டிலோட லோவை தான் டார்கெட் பண்ணியிருப்பேன். ப்ரைஸ் வந்து 7 மணிக்கு வந்து அந்த ஹையை எடுத்திருக்கு. அதாவது H4 கிரியேட்டுக்கு வச்ச ஹையை எடுத்துகிட்டு வரான் அப்படின்றப்ப அந்த H4 லோவை வந்து டார்கெட் பண்ணுறது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்றனால நான் இந்த லோவை டார்கெட் பண்ணிவிட்டு ப்ரைஸ் அங்கேருந்து 15 செகண்ட்ஸில் திரும்பினதுக்கப்புறம், அதாவது 3 மினிட் பீரியட் 3 மினிட்டாக ப்ரைஸ் கிரியேட் ஆக விட்டுட்டு அது வரைக்கும் இஎஸ் வந்து அந்த ஹையை எடுக்காமல் தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு ஸ்ட்ராங்காக தெரிஞ்சனால நான் இந்த இடத்துல இருந்து செல் பார்த்து இந்த லோவை டார்கெட் பண்ணேன். என்னோடய டிபியும் போயிருந்துச்சு. சாரி, எக்ஸிக்யூஷன்ஸ். ஸோ நான் இந்த லோவை டார்கெட் பண்ணேன். ப்ரைஸ் ஒரே ஒரு எம்என்க்கு தான் அடிச்சிருந்தேன் இந்த இடத்துல. இங்கே நான் 4 அடிச்சிருந்தேன். ஏன்னா எனக்கு $100 செட் பண்ணி ஒரு ட்ரேடுக்கு $100னால எனக்கு இந்த இடத்துல $100 கரெக்டாக வந்துச்சு. ஸோ $100 இங்கே போனால் $200 கணக்கில் ட்ரேடை செட் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு $100 லாஸ் ஆனதுனால நான் அதுக்கடுத்துல $50 ட்ரேட் எடுத்திருந்தேன். எனக்கு இந்த லாஸ் எல்லாமே இந்த ஒரு ட்ரேடில் ரெக்கவரி ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து லாஸும் கிடையாது, ப்ராஃபிட்டும் கிடையாது, இன்றைக்கி பிரேக் ஈவெண்டே தான். ஸோ இந்த லாஸை நான் இங்கே இந்த இதில் எடுத்திருந்தேன். ப்ரைஸ் எனக்கு இது கொடுத்தனால நான் செல் எடுத்தேன். இதே பைக்கு திருப்பி தான் நான் பை தான் எடுத்துருந்துருப்பேன். ஸோ இந்த லோ தான் நான் டார்கெட் பண்ணது. ப்ரைஸ் இந்த இடத்துல வரப்பே நான் வந்து 15 செகண்ட்ஸாக ட்ரையல் பண்ணிவிட்டு வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து ட்ரேடு முடிஞ்சிருச்சு. இந்த லோ வரையும் நான் போக விடலை. போயிருக்கலாம், ப்ரைஸ் போயிருக்கும், ஆனால் நான் இந்த லோ போக விடலை. ஏன்னா எனக்கு தெரியும் நான் பைக்கு ப்ரைஸ் கிரியேட் ஆகிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ அதனால் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஸோ எனக்கு இங்கே கொடுத்துருச்சு, அதனால் நான் எடுத்துட்டேன். மாடலுக்கு எனக்கு கொடுத்துச்சு, நான் இங்கே எடுத்துகிட்டு நான் இந்த லோவில் வந்து டார்கெட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த எக்ஸிக்யூஷன்ஸை மட்டும் ஆஃப் பண்ணிக்குவோம், நான் குழப்பிடும். இப்போ எல்லா சிஎஸ்டியும் ப்ரைஸை ஹோல்டு பண்ணுமா? இப்போ டெய்லியாக ஒரு இது எடுத்திருக்கு, இங்கே எடுத்திருக்கு, ப்ரைஸ் நீட்டாக தானே திரும்பி இருக்குது. அது ஒரு டெய்லி லோ தானடா, ப்ரீவியஸ் லோ எடுத்திருக்கேடா. டெய்லிக்கு நீங்கள் வந்து 1 ஹவர் தானே பார்க்கணும். வீக்லி H4 பார்க்குறப்ப டெய்லி 1 ஹவர் தானே பார்க்கணும். அப்போ இந்த சிஎஸ்டி ஏன் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா, அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்டி ஏன் ஃபெயில் ஆச்சு? இது ஒரு பிடிஆர்ஏ தான். நமக்கு டெய்லியாக பாருங்கள், இந்த டெய்லி ஓபி இருக்குது. இந்த டெய்லி ஓபியை இந்த கேண்டில் டேப் பண்ணியிருக்கு. 1 ஹவர் போயிடும் பாருங்கள். டெய்லி ஓபியை டேப் பண்ணி சிஎஸ்டி வச்சுருக்கு. அப்போ இந்த கேண்டில் ஏன் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு கேண்டிலையும் பிரித்து உள்ளே என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஸோ இது வந்து இந்த இடத்துல எஸ்எம்டி பார்க்குறது எப்படி? இந்த இடத்துல இது 13 மணி கேண்டில், 14 மணி கேண்டில், இங்கே ஒரு எஸ்எம்டி நடந்திருக்கும். அந்த எஸ்எம்டி என்னென்னா,
இந்த டெய்லியில் இந்த டெய்லியோட ஹையை ப்ரைஸ் வந்து எடுத்திருக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் எஸ்எம்டியை கன்சிடர் பண்ணுமே தவிர ரேண்டமாக எல்லா இடத்துலையும் போயிட்டு எஸ்எம்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போடுதான். ஸோ ப்ரைஸ் வந்து அங்கே போயிட்டு திரும்பியிருக்கான், திரும்பி போய் அந்த ஹையை லைட்டாக பர்ச் பண்ணியிருப்பான், லைட்டாக பர்ச் பண்ணிவிட்டு வந்திருக்கும். இந்த எஸ்எம்டி வந்து இஎஸில் நடந்திருக்காது. ஸோ ப்ரைஸு இந்த ஹை தானே எடுத்திருக்கு, இந்த ஹையை இங்கே எடுக்கலை. ஸோ இதுக்கப்புறம் நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து க்ளீனாக வந்து செல்லாக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ எதனால் இந்த அப்போ இந்த இதனால தான் ஆச்சு. அப்போ இந்த இடத்துல என்னடா இருக்குதுன்னு கேட்டால் நமக்கு தெரியாது. ப்ரைஸு இந்த இடத்துல என்ன பண்ண போகுதுன்றது நமக்கு தெரியாது. நம்ம பையில் இருக்கோம், ப்ரைஸ் பை கொடுத்தா பை பண்ண போகிறோம், செல் கொடுத்தா செல் பண்ண போகிறோம். இந்த இடத்துல போயிட்டு நான் இங்கேருந்து நான் பை தான் எடுப்பேன் அப்படின்னா எடுக்கலாம் தாராளமாக. எப்போ எடுக்கலாம்? ப்ரைஸ் பைக்கு திரும்பினதுக்கப்புறம் எடுக்கலாம். இப்போ இந்த இடத்துலேருந்து நீ பை எடுத்திருப்பியான்னு கேட்டால் நான் இந்த இடத்துலேருந்து பை எடுத்திருப்பேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு வந்து என்ன பண்ண போகுதுன்றது தெரியாது. ப்ரைஸு இது பண்ணதுக்கப்புறம் நம்ம சொல்லிடலாம், ஆனால் என்ன பண்ண போகுதுன்றது தெரியாது. நான் கரெக்டாக இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிட்டேன். எக்ஸிட் ஆன கேண்டில் அடுத்து வந்து இப்படி ப்ரைஸ் பறக்க ஆரம்பிச்சிட்டேன், கிட்டு மேலே போயிட்டான். இப்போ இங்கேருந்து 5 மினிட்டாக க்ளோஸ் வச்சுருக்கு, நீட்டாக க்ளீன் க்ளோஸ் வச்சுட்டு ஓபியில் டேப் பண்ணிவிட்டு இங்கே என்ட்ரி எடுத்துகிட்டு 1/2ல் நீங்கள் எக்ஸிட் ஆகிருக்கலாம். அப்படி இல்லை 5 மினிட்டாக க்ளோஸ் வச்சிருச்சு நான் எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்துகிட்டு எஸ்எல்ஐ ஹை லோவில் செட் பண்ணிவிட்டு இந்த ஹையை நீங்கள் டார்கெட் பண்ணியிருக்கலாம். ப்ரைஸ் திரும்பினதுனால. திரும்பலை அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுது ப்ரைஸுன்றதை பார்த்துட்டு வெயிட் பண்ணலாம், வெயிட் பண்ணி எடுத்துருக்கலாம். ஸோ நீட்டாக ப்ரைஸ் வந்து 5 மினிட்டாக 10:30 தான் திரும்பியிருக்கேன். 10:30 திரும்பினவே அப்படியே கிட்டு மேலே போயிட்டேன். ஸோ இதுதான் இன்றைக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ளஸ் நான் எடுத்ததுக்கான ட்ரேட் எடுத்ததுக்கான ரீசன். எனக்கு நான் செல் பார்க்குறேன், ஏன்னா எனக்கு அந்த வீக்லி லோவை எடுக்கணும். அந்த வீக்லி லோ இஎஸ் எடுத்துருச்சு, அது ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் எஸ்எம்டி. அதை கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு 4 ஹவராக ப்ரைஸ் திரும்பி இருக்கணும். 4 ஹவராக திரும்புகிற இடத்துல நம்ம ட்ரேட் பண்ணுறதுனால இந்த லாஸஸ் வந்து நமக்கு வருது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப குழப்பிக்க வேணாம், உங்கள் மாடலை விட்டு நீங்கள் இது பண்ண வேணாம். உங்கள் மாடலை எடுங்க, ப்ரைஸ் என்ன பண்ணிகிட்ருக்கு, ஹையர் டைம் ஃப்ரேம் என்ன பண்ணுதுன்றதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஹையர் டைம் ஃப்ரேமை பார்க்குறப்ப ப்ரைஸ் வந்து என்ன பண்ண போகுதுன்றது உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல நமக்கு வந்து லோவர் டைம் ஃப்ரேமில் ஒரு சின்ன எஸ்எம்டி கொடுத்து ப்ரைஸ் வந்து திருமண நாள் நம்ம இந்த லோவை எடுக்க போகுதுன்றது ஒரு அசம்ஷனில் ஒரு ப்ராபபிலிட்டியில் எடுத்திருக்கோம். ப்ரைஸ் அங்கேருந்து திரும்பாமலே மேலேயும் போயிருக்கலாம், அந்த ட்ரேடும் எனக்கு லாஸ் ஆகிருக்கலாம். ஸோ ப்ராபபிலிட்டியாக பார்க்குறப்ப எனக்கு அந்த டைம் ஃப்ரேம் வந்து செல்லுக்கு திரும்பியிருக்கேன் அப்படின்றத ஒரு இன்டிமேஷன் கொடுத்தனால நான் அந்த ட்ரேடை செல்லு எடுத்தேன். ஸோ அங்கே பை பார்த்துருந்தீங்கன்னா தப்பு கிடையாது, அந்த லோவை எடுத்துகிட்டு ப்ரைஸ் பை ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து நான் இன்றைக்கி சொல்லணும்னு நினச்சது. கேட்டிருந்தாங்க ஏன் இந்த இடத்துல செல் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பை பார்த்துட்ருந்தோம், ப்ரைஸ் ஹையர் டைம் ஃப்ரேம் எஸ்எம்டி இருக்குது அப்படின்றனால அப்படின்னு. ஸோ எஸ்எம்டியை எங்கே பார்க்கணும் எங்கே பார்க்கக்கூடாதுன்றது இருக்குது. ஸோ அதை தான் நான் இன்றைக்கி சொல்ல வந்தது. ஸோ இந்த ட்ரேடுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இது தான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்க. தேங்க்யூ, டாட்டா, பாய்.